அம்மாவுடைய வார்த்தை தட்டாமல் சரி அப்படியே இங்கிருந்து வேள்வியை முறையை நடிப்பதற்கு வருகின்றாளா ஆமாம்மா அப்படி தங்க தேர்தலில் அறுவரித்து தாயானவள் வேள்வியின் அருகில் வந்து 3 முறை சுற்றி வந்தாள் அப்படியே அம்மா மேனியை பறந்த வேர்வையானது வடித்து வருகிறதா ஆமாம்மா நினைக்கின்றார்கள் அதாவது இந்த வேர்வையை வைத்து வெட்டாவளியை விட்டோம் என்று சொன்னால் வெட்டாவளி தாங்காது பூமியில விட்டோம் என்று சொன்னால் பூமி மக்கள் தாங்க மாட்டார்கள் ஆகையால் மோகன வேள்வியினை விட்டறிய வேண்டும் என்று சொல்லி அதாவது விளக்கு கண்ட இருள் போலவே அம்மாவை கண்ட உடனே இருள் விலகி வெளிச்சம் வந்து அப்படியே சூழதான் முத்து போல் வடிந்த வேர்வையானதை வாரி அம்மா மோகனை வேள்வியை விட்டறியக்கூடிய நேரத்தில் வேள்வியிலே வேர்வையானது வெறும் உருவாகவே விழுந்து அதிலே யார் வந்து பிறக்கிறார் என்பார் முத்து மாலை உலகெழுந்தாள் ஒன்று மோகன் கொண்ட தாயார் கோகந்த வேளா முத்தோரை தொத்தரித்து செத்தோரை காத்த வேளோ முத்தோரை தொத்தரித்து செத்தோரை காத்த வேளோ உடலில் கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ கல்லகந்தளி வீமரும் உலகள தாளோடரே உலகளந்தாள் வந்து பிறந்தாள் இப்படி எனக்குடைய இந்த வேள்வியிலே 3 முகம் கொண்ட தாயாகிய முத்தாரமே தேவியானவர்கள் வந்து பிறந்தார்களா அப்படி அம்மா வந்து பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் அம்மாவுக்கு துணையாக சின்ன முத்தார் பெரிய முத்தார் சேயிலை மாறியோடு அட்டகாணி 8 பேர் இந்த அவனி தனிலே வந்து அவதாரம் எடுத்தார்களா ஆமா அப்படி அவனி தனிலே வந்து அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் சரி மீண்ட அழகுடனே அம்மா முத்தார் அம்மா வந்து பிறந்திருக்க பேதமுத்தி மாலையம்மை வேவையில் பிறக்க விண்ணமண்ணே உள்ளவர்கள் வெண்குறவை பாட வெண்குறவை பாட பெரிய முத்தால் மாலேஸ்வரி முத்தால் மாலேஸ்வரி முத்தால் முத்தமிழ பார்வதியா முத்தாரமை தனக்கே
பின்னாலே தலைமுடிய கோதியே பின்னாலே தலைமுடிய கோதியே இல்லக்கே நல்லாளதலை முல்லை பூவை சூடியே தூங்கி பிச்சி கொண்டையிலே தூங்கி பிச்சி தூக்கியே தூங்கி பிச்சி தூக்கியே உட்பனையா தருமுகங்கள் ஒரு பிரகாச போலே வேளாங்க பச்சை ஒட்டரிகை சந்தன போடிட்டான் சந்தன போடிட்டான் எம்பிராண்டி பெரிய மாதா எம்பிராண்டி தனக்கு அப்படி போல் காத்தில் ஒரு மஞ்சாசர போலே கொச்சி மஞ்சள் இட்ட கொங்கை கச்சி கட்டி போல் சங்கு வெள்ளை பச்சை வெள்ளை சதுர வெள்ளை கூட்டி சதுர வெள்ளை கூட்டி அடியாதே கைவிதையில் கடையாளி மாட்டி நோட்டை சொட்டி தூக்கி துயிலதிலே மாட்டி அவள் கொண்ட கோசிலம் முதட்டை பாடகம போட்டாள் இந்தகமாய் எப்போதுமே வேலையை வீரவரமீஸ்வரியால் விண்ணப்பம் செய்தாள் பிறந்தபோது சின்ன முத்தார் பெரிய முத்தார் செய்களையும் மாறியோடு அதாவது முத்தாரமே தாயாருக்கு துணையாக காளிப்படைகள் அத்தனையும் வந்து பிறந்ததா காளிப்படை 1000 கணங்கள் 100,000 அனைத்து வந்து பிறந்த போது பார்த்தார்கள் உடனடியாகவே அந்த அதாவது பார்வதி அம்மாவை பார்த்து வேள்வியிலே பிறந்திருந்த முத்தாரமே அப்படி அச்சம் கொண்டு நிற்கிறாங்களா நேரத்தில் பார்த்த முத்தாரம் அதாவது அப்படி அஞ்சு நிற்கக்கூடிய நேரத்தில் பார்வதி அம்மையானவர்கள் முத்தாரமே தாயாரை பார்த்தே அஞ்சாதே என்ற அவளை அருகளை தேர்தலை தடவி அஞ்சாதே என்ற அவளை அருகளை தேர்தலை தடவி கொஞ்சமல்லாத இலையிலே மொட்டி கொடுப்போம் இலக்குமணி மண்டபத்தில் ஈஸ்வரனை கண்டறிட்டு இலக்குமணி மண்டபத்தில் ஈஸ்வரனை கண்டறிட்டு கலங்காத பார்வதியால் கரை கண்டரோடு என்று சொல்வார் புகையமர்த்தி வருவதற்கு போக விட்டீர் என்னையும் தான் மாரியம்மன் உள்ள வெள்ளத்தாள் வந்ததிலே தான் பிறந்தாள் மாரியம்மன் உள்ள வெள்ளத்தாள் வந்ததிலே தான் பிறந்தாள் தமிழை தான் பிறந்து வளமையுள்ள கையிலே மங்கையர்கள் பிறந்த வெள்ளே வனவாச வேள்வி விட்டு கன்னிமுத்து மாலை தன்னை சந்தி பண்ண கூட்டி வந்தேன் கன்னிமுத்து மாலை அம்மை சந்தி பண்ண கூட்டி வந்தேன் அருளி அஞ்சாதே என்றவளை அருகில் அடைந்து தலை தடவி கொஞ்சமில்லா கையிலே கூட்டி போக வேண்டும் என்று சொல்லி அப்படி இளங்குமணி மண்டபத்திலே அழைத்துக் கொண்டு ஈஸ்வரரை தண்டனிட்டு நிற்கிறாங்க. கலங்காத பார்வதியால் கரைக்கண்டரோடு வா தாடி சொல்லி என்றாள். என்னமா சொல்லுகிறார்கள்? பகவான் நம்ம பார்வதி பார்த்து சொல்றாங்க. பார்வதி சுவாமி புகையை தணிக்க செல்லக்கூடிய நேரத்தில் தரும் தனிமையாக தானே சென்றாய். சரியாதான் போனே. அதாவது நீ இப்போது படை 3 முகம் படைத்த உலகளந்தாலே கையோடு அழைத்து வந்திருக்கின்றாய் அல்லவா?
என்ன காரணம்? இது வாருங்கள் சுவாமி. என்னம்மா? வேள்வியின் புகையை தணிப்பதற்காக அருகிலே சென்ற போது சரி என்னுடைய மேனி எல்லாம் பறந்த வேர்வையானது வடிந்ததா. வேர்வையானது வீணாக்க கூடாது என்று சொல்லி அப்படியே வடித்து அந்த வேள்வியை ஓட்டையை பார்த்தீர்களா? அதுல ஆதிபரா சக்தியின் அம்சமாகிய அந்த பார்வதியின் அம்சமாகிய 3 முகம் கொண்ட முத்தாரமே தாயானவர்கள் பிறந்தார்கள். பிறந்திருந்த அம்மாவை விட்டுட்டு வர முடியுமா? அதனாலதான் கையோடு ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். என் அருமை செல்வமே, அதாவது கைலாச மலையில் ஒரு சக்திக்கு இடம் உண்டு. ஆமா, மறுசக்திக்கு ஒருபோதும் இடம் கிடையாது அல்லவா? அதற்காக ஆகையால் இந்த உலகளந்தால் 3 முகம் படைத்த முத்தாரமை தேவிக்கு வேண்டுமென்றுள்ள வரத்தை கொடுத்து கானகத்தில் 3 பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லோலப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு இன்று முதல் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவுமே நாம் அனுப்பி வைக்கலாம். இது நல்ல யோசனை அல்லவா? ஆகட்டும் என்று உரைத்தமது வார்த்த பகவான் அம்மா முத்தாரமை வார்த்தை சொல்றாங்க. முத்தாரம்மா, அதாவது இந்த கைலாச மலையில் ஏற்கனவே ஆதிபரா சக்தியானவள் சக்தியா அமர்ந்திருக்கிறார். அதனால மறுபடியும் நீ இந்த கைலாச மலையில் உனக்கு அமர முடியாது. உனக்கு வேண்டுமட்டு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு உலகத்துக்கு போகணும். உனக்கு என்று ஒரு நாடு, உனக்கு என்று மக்கள் உன்னுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் உனக்கு என்னென்ன வேணுமோ தயங்காம கேட்டு வாங்கிட்டு போய் சுவாமி, அரும்பெரும் காரியத்தில் போய் வா என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படி என்று சொன்னால் நான் கேட்கக்கூடிய வரத்தை தாருங்கள். அதாவது நான் அரும்பெரும் காரியத்தில் தனியா போக முடியுமா? அதாவது எனக்கு துணையாக முதன்முதலாக யாரை பிரபு செய்து தர வேண்டும் என்று சொன்னால் யார் வேணும் என்று பார்த்தால் நான் வலங்கையிலே வடை போகே, வலங்கையிலே வடை போகே, நாதன் வேணும் வலங்கையிலே வடை போகே, வலங்கையிலே வடை போகே, வைரவே நாதன் வேணும். சுவாமி, நான் வலங்கையிலே வடையெடுத்து செல்வதற்கு வைரவநாதன் எனக்கு துணையா வேணும். உடனடியாக தேவாதி தேவர்கள் அழைத்து சொல்லுகின்றார்கள். கைலாசபுரத்திலே உடனடியாக வேள்வியானது வெட்டி வைரவனை பிரவி செய்யுங்கள். ஆகட்டும் என்று உரைத்தபோது வார்த்த தெய்வாதி தேவர்கள் வைரவநாதனை வேள்வியிலே பிரவி செய்து அம்மா மன்மதுல கொண்டு விட்டுட்டாங்க. அம்மா முத்தாரம்மா, கேட்டியம்மா வைரவநாதனை துணையா பிரவி செய்து தந்திருக்கிற, நீ போயிட்டு வா. சுவாமி, வைரவனை பிரவி செய்து தந்து விட்டீர்கள். ஆமா, அதாவது வலங்கையில வடைபோகதான் வைரவநாதனை பிரவி செய்து கேட்டே தந்திருக்கீங்க. அப்படி என்று சொன்னா நான் இலங்கையிலே வடை போக, ஐயா இலங்கையிலே வடை போக, வீரபத்திரன் வேணும். இலங்கையிலே வடை போக, இலங்கையிலே வடை போக, வீரபத்திரன் வேணும். பகவானே, நான் இலங்கையிலேயே வடையெடுத்து சென்று வெற்றி கொண்டு வருவதற்கு எனக்கு இனவீரபத்திரன் துணையா வேணும். உடனே பிரவி செய்தாங்க. அதே வேள்வியிலே இணைவேற்பை புத்திரனையும் பிரவி செய்து கொடுத்தார்களா? 2 வீரனையும் பிரவி செய்து அம்மா 2 பக்கமும் கொண்டு விட்டாச்சு. இது வரமா கேட்ட வைரவநாதனையும் வீரபத்திரனையும் பிரவி செய்து தந்தாச்சு. நீ போயிட்டு வரியா? பிரவி செய்ய சொன்னீர்கள், பிரவி செய்து தந்து விட்டீர்கள். ஆனால் நான் இங்கு வரை இங்கிருந்து கானகத்திற்கு தனிமையாக போய் வரும் என்று சொல்லி பிரவி செய்து தந்தீர்கள். ஆகையால் கால்நடையாக போக முடியுமா? ஆகையால் எனக்கு வேண்டி என்னவெல்லாம் வேணும் தெரியுமா? எனக்கு காளிப்பட்டை 1000 ஐயா, கணக்கில் 1000 ஐயா, நீ வெட்டி விடிக்கும் பெண்கள் எனக்கு மொழிக்கு 1000 வெட்டி விடிக்கும் பெண்கள் அவையற்கு 100,000 ஐயா, கால்நடையாய் போவீரோ, நான் கால்நடையாய் போவீரோ, ஐயா காண்டாவரே காடகிலே கால்நடையாய் போவீரோ, கால்நடையாய் போவீரோ, காண்டாவரே காடகிலே. சுவாமி, என்னப்பா எனக்கு வேண்டும் என்றவெல்லாம் வேணும் தெரியுமா? எப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் அம்மா? காளிப்படை 1000 கணங்கள் 100,000 தீவெட்டி வெடிக்கும் பெண்கள் தேர்மலைக்கு 1000, வேப்படை 100,000, பெருகப்படை 100,000, பகல் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் பாவேருக்கு 100,000, ஏணி வந்தம் பிடிக்கும் பெண்கள் 70 கோடி பேர் 1000 எனக்கு வேணும். ஏங்கப்பா, அது மட்டுமா? இங்கிருந்து கால்நடையா என்னால போக முடியாது. போக முடியாதல்லவா? எனக்கு வாகனமும் தரணும். அடேங்கப்பா சுவாமி, வாகனம் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மாந்தர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன
உடனடியாக தேவி மூன்று முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு சரி தங்கத்தாலே தேர் படியானது செய்து கொண்டு வாருங்கள். ஆகட்டும் என்று உரைத்த போது தங்க தேரை பிறவி சீதா அம்மா மன்பதில் கொண்டு தேவர்கள் விட்டுட்டாங்க. அந்த தங்க தேரை கொண்டு விட்ட போது பார்ப்பதற்கு தங்கம் எப்படி ஜொலிக்குதனையா செய்யும். அதாவது தங்க தேரை கொண்டு விட்ட போது கூடுகிறது தெய்வாதி தேவர்கள். அந்த முத்தாரம்மை முகம் பார்த்து தேரேருதாயே முத்தாரம்மா தேரேருதாயே அம்மா தேரேருதாயே முத்தாரம்மா தேரேருதாயே முத்தாரம்மா தேரேருதாயே தேரேருதாயே முத்தாரம்மா முத்தாரம்மாவும் அப்படியே தேரிலேயே வந்து வந்தாள். அம்மா தேரானது இழுத்துக் கொண்டு பூதங்கள் வரும்போது அதாவது இந்த பாவைகள் அம்மாவுக்கு துணையா பிறவி செய்து கொடுத்தாங்க பாத்தீங்களா. இந்த பாவைகள் எல்லாம் ஆடலும் பாடலுமாகவே எப்படி வருகிறார் என்று பார்த்தால் பல்லக்கருகே முள்ளு பொறுக்கிய வந்து பிடிக்கிற பாவை வந்து பிடித்து தந்தோம் என்று மாலை கட்டுத பாவை பாவை முகம் கொண்டவளுக்கு தீபம் கட்டுத பாவை தீபம் கட்டுத பாவை சிரித்து கட்டுத பாவை கோல பெண்டுகள் நீல கொண்டைய கொதி முடிக்குத பாவை கொதி முடிக்குத பாவை பிட்டலந்து நம்மட்டத்தோடு கொலை முழக்குத பாவை அம்மன் மருக்கு ஓடி ஓடி அழப்ப கொட்டுத பாவை ஆழ்ந்தது கிடக்கி புறப்பு போட்டு அடித்து போடுத பாவை பனையை பிடிக்க முன்னையை செதுக்கி பல்லே கொத்துத பாவை கொத்துத பாவை பாவை சுருட்டி தலையில் வைத்து பல்லாக்கிருத பாவை பாவைகள் எல்லாம் பாடலும் பாடலுமாக வருகிறார்கள். சில பாவைகள் ஆடுகின்றார்கள், சில பாவைகள் பாடுகின்றார்கள், சில பாவைகள் சில பாவைகள் ஓடுகின்றார்கள், சில பாவைகள் பேசுகின்றார்கள், சில பாவைகள் கோழி கலையை தானியாக கோர்த்து கட்டி அப்படி கலத்துல மாலை போல போட்டுட்டு, சில பாவைகள் தொந்தோன்னு ஆடிட்டு ஓடுது. பாம்பை சுருட்டி அப்படியே தலையிலே வைத்து விட்டு தரிகிடதோம் தொந்தோம் தரிகிடதோம் என்று சொல்லி ஆடல் பாடலுமாக வருகின்றார்கள். சில பாவைகள் குருட்டு பேய் நடந்துட்டாது பாத்தீங்களா, தலையில வச்சுட்டு ஓடுது உங்கள மாதிரி. ஆமா, சில பாவைகள் பனையை பிடுங்கி முளையாய் செதுக்கி பல்லு குத்துதான் பாவைகள். ஒரு பனையை பிடுங்கி முளையாய் செதுக்கி வச்சு பல்லு குத்தனா அந்த பாவை பேரு பாவைக்கு பல்லு இவ்வளவு பெருசா இருக்கும். ஆமா, பாத்தீங்களாமா, இருக்குதானே ஒரு ஊருக்கு ஒரு பாவையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆகையால் இப்படி பாவைகள் எல்லாம் ஆடலும் பாடலுமாக பிரகானகம் நோக்கி வழி கிடந்து வரும்போது சொல்லுகிறார்கள், ஆடல் பாடல் ஆரவார சத்தத்தை காதுல கேட்ட முப்பராதிடை அண்ணா என்ன கல்லம்பி சேட்டம் நடக்கிறோம், என்ன வைரவனாக நீங்கே வாரா வீரபத்திரனை கண்டு
சற்று நேரத்திற்கு முன்பாக சக்தி மாமணி வளர்த்தார்கள் அல்லவா வேள்வி. அந்த வேள்வியிலே 3 முகம் படைத்த உலகளந்த தாயானவள் வந்து பிறந்தாள் அல்லவா. அவள்தான் படைகளோடு ஆடலும் ஆடலுமாக வருகின்றாள். அதாவது இந்த அம்மா மட்டும் நமக்கு துணையாய் நம்ம பிரகானகத்திலே நம்மளோடு நம்மளாக இருந்தார்களே, ஆனால் நம்மளை எதிர்த்தவர்களுக்கு நாம செய்தி சொல்லலாம் அல்லவா அப்படின்னு சொன்ன அம்மாவை இந்த கானகத்தை விட்டு எங்கேயும் விடக்கூடாது. டேய் தம்பி, அதாவது அந்த தாயை பார்க்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ஏதாவது எண்ணம் தோணுகின்றதா? நம்ம அம்மா போல இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. உடனடியாக சென்று எதிர் சென்று வணங்கலாம். சரி ஆகிட்டும் என்று சொல்லி நேர முன்பிலே வந்து சொல்லுகின்றார்கள். என்ன உலகளந்தா, அதாவது அரும்பெரும் காரியத்தில் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் நாங்கள் அலோரப்பட்டு வருகின்றோமே. இன்று முதல் எங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நாங்கள் அமர்ந்து கொள்வீர்களாமா? என்னுடைய அருமை செல்வங்களை, இந்த காரகத்திலே தாயும் இல்லை தந்தை இல்லை அனாதை என்ற வார்த்தை இனிமேலும் உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது. உங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக நான் வந்திருக்கிறேன் மக்களே, ஆகட்டும் என்று சொல்லி அப்படியே முத்தாரமை அழைத்துக் கொண்டு வில்வ மரத்தின் அடியில கொண்டு அமர்த்திட்டாங்க. அமர்த்தி இருக்க ஒரு சில நாட்கள் கழிந்த போது யோசிக்கிறான். நாமல் இவ்வளவு நாளும் நாமல் 3 பேரும் கானகத்திலே தனிமையா இருந்தோம். நாமல் ஆடவர்கள் அங்கனை இங்கனை எங்கனை இருக்கலாம். ஆனா நம்ம அம்மாவை எங்க போனாலும் அம்மாவை கூட்டிட்டே போக முடியுமா? கூட்டிட்டே போக முடியாது இல்லையா? நல்லாவா இருக்கும். அதனால இந்த அரும்பெரும் கானகத்திலே கோட்டை ஒன்று வைக்கலாம். கோட்டை வைக்கலாமா? தம்பி, கோட்டை வைப்பது நல்ல காரியம் தான். ஆனால் ஒன்று தாயிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமே. நம்மளால கொட்ட வச்சாதான் என்னைக்கு வச்சிருக்க மாட்டோமா? ஓடோடி வந்தார்கள். என் தாயை உலகளந்தாய். என்னப்பா அம்மா, இந்த அரும்பெரும் காரியத்தில் உனக்காக எனக்காக ஒரு கோட்டை வந்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நமக்காக வைக்கலாம். ஆமாப்பா, நமக்காக கோட்டை வைப்பது நல்லதுதான். ஆமையா, கோட்டை வைக்க வேண்டுமையானால் தலம் குறிக்க வேண்டும். தலம் குறிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜோதிரியை வரவழைக்க வேண்டும். நம்ம வைரவநாதனை விட்டு வைரவேந்தன் என்று சொல்லக்கூடிய ஜோதிரியை அழைத்து வாருங்கள். ஓடோடி சென்று வைரவநாதன் சென்று வைரவேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஜோதிரியை கையோடு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரக்கூடிய நேரத்தில் கோட்டையிட வேணும் என்று ஓட்டி வந்தா ஜோதிரியை கோட்டையிட வேணும் என்று ஓட்டி வந்தா ஜோதிரியை காட்டில் கோட்டையிட ஜோதிடம் பாக்குறாங்க. ஐயா ஜோதிரி, என்னப்பா? இந்த அரும்பெரும் கானகம் அப்புறம் கானகத்துல ஒரு கோட்டை வைக்கணும். நல்லது. கோட்டை வைக்கணும். எந்த இடத்துல கோட்டை வச்சா எப்படி கோட்டை வைக்கலாம்னு பார்த்து சொல்லுங்க. எப்பா, கோட்டை இடுவது நல்ல காரியம் தான். ஆனால் கோட்டை இடலாமா? ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் கோட்டை வைக்க முடியாது. ஆமா, ஏன்னு சொன்னால் அந்த இடம் உவர் நிலம். ஆமா, உவர் நிலம். ஆனால் இந்த இடம் இருக்கின்றது அல்லவா? ஆமா, கோள் நிலம். கோள் நிலம். இந்த இடத்துல வைக்க முடியாது. பொக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஆமா, இந்த இடம். இந்த இடம் வந்து
ஒரே சுண்ணாம்பு சார்ந்த இடம். அது ஆகாது. அந்த இடமும் அப்ப ஆகாது. இந்த இடத்துல கொட்ட வைக்கலாமா? அப்பா இந்த இடத்தில் தாங்கள் கொட்டை வைத்தீர்கள் என்று சொன்னால் காசினியில் கொண்ட கண்டறியாத இடம் இதற்கு தென்மிசையாக இருக்கின்றது. சரி. இந்த இடத்தில் தாங்கள் கோட்டை வைத்தீர்கள் என்று சொன்னால் சரி 58 வருடத்திற்கு ஆடவோ அசையவோ செய்யாது. அதன் பிறகு என்ன ஆகும்? அதாவது ஒரு சின்ன அலசல் இருக்கின்றது. என்ன அலம்பல்? தேவி சின்னார் முத்தில் சின்ன முத்தார் திருவயத்தில் ஆமாமா 3 பாலகர்கள் பிறப்பார்கள். அவர்கள் பிறந்த பலனாலே சிவனை மறந்துடுவான், திருமாலை வகைத்திடுவான், ஆமாமா அதிகாரம் பண்ணிடுவான், அக்கினியில் தான் இறப்பான். அதாவது இந்த கோட்டையானது ஒரு கோன்கிழவன் ஆண்டியால் எரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருக்குது. ஆமாப்பா. இறந்தாலும் கூட சரி மறுபடியும் இந்த குழந்தைகள் பிறப்பதற்கும் வழி இருக்கிறது. ஏங்கப்பா அப்படி என்ற வார்த்தையை அந்த காதுல கேட்ட போது தம்பி என்னடா ஜோதிரியானவருக்கு சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். அதாவது இந்த இடத்தில் 58 வருடம் கோட்டையிட்டால் அதற்கு பிற்பாடுதானே அலசல் இருக்கும் என்று சொன்னார். ஆமா தம்பி என்ன 58 வருடம் எதற்கடா? நமக்கு என்ன மகையாளியா? தேவாதி தேவர்கள் அல்லவா? அவர்களை பலியிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 58 வருடங்கள் இதற்கு 58 மாதங்கள் போதாதா? 58 மாதங்கள் இதற்குடா 58 வாரங்கள் போதாதா? தம்பி என்ன 58 வாரங்கள் இதற்கு 58 நாளிகை போதாதா? கண்டிப்பாக போட்டால் இந்த இடத்தில் கோட்டையானது போட வேண்டும். அதாவது இந்த இடத்துல போட்டா இந்த இடத்துல இந்த அரசாட்சி புரிந்து காட்ட வேண்டாம். ஆமாடா ஜோதிரி உங்களுக்கு வேண்டிய வெகுமதியை பின்னாடி இருக்கிறவர் தருவார், வாங்கிட்டு போங்க. ஆகட்டும் என்று சொல்லி ஆகட்டும் என்று உரைத்த போது ஜோதிரியானவர் சென்ற போது பார்த்தாம அப்புறம் அதை எட்டி பார்க்கறாங்க. ஆனது எப்படி இருக்குது? காடுன்னு சொன்னா கல்லும் முள்ளுங்க காடும் மேடுமாக இருக்கின்றது. ஆகையால் சரி இந்த கானகத்தை வெட்டி சமணர பூமியை அழகா மாற்றணும். நாம என்னைக்காவது கஷ்டப்பட்டு வேலை செய்வோமா? நம்மளுக்கு தான் வேர்வை வந்தாலே ஆகாது. அதனால அம்மாவுக்கு பின்னாடி வந்ததல்லவா பூதங்கள். அந்த பூதங்கள் அனைத்தையும் இந்த காட்டு வெட்டி சீர்படுத்த ஏவி விடலாமா? உடனடியாகவே இந்த பூதங்கள் அனைத்தையும் அப்புறம் காட்டு வெட்டி சீர்படுத்துங்கள் என்று உரைத்த போதே கடுவட்ட வென்றே முத்தாரமன் கற்பித சொல் கேட்டு கணக்கை கணக்கையில் கருத்துடன் வெட்டிடுமா தொண்டிடுமா செல்ல கிடமுக்கு தீர்த்திடுமா செல்ல கிடம் உள்ளிடுமா பொல்லுக்கு வித்தி மரங்களை சுட்டு வெளியாக்கி சுக்குடனை போமா வீட்டினுள்ளையாத கடவுளது என்று வருங்காட்டை ஈசனருடாலே கண்கள் எரிந்து வெளியாக்கி அப்படி போய் பிரக்காட்டை வெட்டி சீர்படுத்தி அழகா சீர்படுத்துறாங்க. மேட்டை வெட்டி வெள்ளத்துல போடுறாங்க, வெள்ளத்தை வெட்டி மேட்டல போடுறாங்க. அதாவது மேட்டை வெட்டி பள்ளத்துல போடுவாங்க, பள்ளத்தை வெட்டி மேட்டல போடுவாங்க. சமணர பூமியா மாற்றணும் இல்ல. இப்படி இளங்குடனே ஒவ்வொரு பூதத்துக்கும் தனித்தனியா ஒரு வேலை. எல்லா செவிட்டு பூதத்துக்கு என்ன கொடுக்கலாம்? செவிட்டு பூதம் நாம என்ன சொன்னாலும் கேட்காது. அப்ப மண்ணு சமக்க சொல்லலாம். இங்க வேணா அங்க போவோம், அங்க போனா இங்க போவோம். ஆமா அப்படின்னா மண்ணு சமக்க சொல்லலாம். குருட்டு பூதத்துக்கு என்ன செய்ய சொல்லலாம்? பாட்டு பாட சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் பாடிக்கிட்டு இருந்தா அதை கேட்டு நம்ம இன்பமா வேலை செய்துட்டு இருக்கலாம். அந்த கட்ட புதத்தை என்ன செய்ய சொல்லலாம்? கட்ட புதத்தை என்ன செய்ய முடியும்? அதான் ஓட்ட பந்தாயத்து கூட்டலாம். கட்ட புதத்தை எங்கேயாவது ஓட்ட பந்தாயத்து விட்டா ஓடுமா? ஓடாது. அவன் உருட்டு வேணா போ, உருட்டுதான் போ. அப்படின்னா அந்த பூதத்துக்கு எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம், சோர சமக்க சொல்லலாம். நல்ல யோசனை தானே? ஆகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பூதங்களும் வந்து வேலையாளர்கள் செய்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு பூதம் அழகுடனே காட்டு வெட்டி சீர்படுத்துற போது பார்த்தோம். அப்புறம் அதை சொல்றேன் அண்ணா, இந்த காடு இப்பொழுது எவ்வளவு அற்புதமா இருக்குது. அதாவது ரொம்ப அழகா இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உடனே கோட்டை வைக்கணும். தம்பி கோட்டை வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? மண்ணால் கோட்டை வைத்தோம் என்று சொன்னால் மண்ணாலை கொட்டை வைத்தால் மழை பெய்தால் கரைந்து விடும் அல்லவா? செங்கலால் கொட்டை வைத்தால் தம்பி என்ன ஒருபோதும் சரியாக அது சுட்டு போய்விடும். முத்தாலை கொட்டை வைக்கலாம், சிரிச்சுவாங்கடா. போய் செங்கல்ல கொட்டை வச்சிருக்கானே அப்படின்னு சொன்னா வேற. முத்தாலை கொட்டை வைக்கலாம். ஒரு முத்தானத்தை நகண்டு விட்டது என்று சொன்னால்
அனைத்து முத்தம் நகர்ந்து விடும் அல்லவா? பஞ்சியாலை கொட்ட வைக்கலாம். தம்பி என்ன? பற்றி பிடித்து எறிந்து விடும். இரும்பாலை கொட்ட வைக்கலாம். இருள் உறைந்து விடுமடா. அது வேண்டாமா? சரி, மண்ணாலை கொட்ட வைத்தால் மலை மீதால் கரைந்து விடும். மலை மீதால் கரைந்து விடும். ஆமாப்பா. அப்படின்னு சொன்னா சரி. மரத்தாலை கொட்ட வைத்தால் வண்டு தும்பி அரித்து விடும். தம்பி என்ன? அதாவது கோட்டை வைப்பதற்கு வெளிமுகத்தாலும் உலகளந்தால் தாயானவள். ஆமா. இடத்துல ஒரு வார்த்தை கேட்கலாமா? ஆகட்டும் என்று சொல்லி உலகளந்தால் முகம் பார்த்தேன். சரி. உலகளந்தார் என்ன? இந்த அரும்பெரும் கானகத்திலே ஒரு ஓட்டை வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சரி. அதனால நல்ல முறையில் எப்படி ஓட்டு வைப்பது எங்களுக்கு தெரியவில்லை அம்மா. கோட்டை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆகட்டும் என்று சொல்லி உலகளந்தால் நான் இதற்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் நாளில் வசிஷ்ட முனிவர் தவம் இருந்த மலையானது ஒன்மலையாக தோன்றுகின்றதா? சரி. உடனே தாயானவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தால் தங்கம் மலை தான் பிளந்து தங்கத்தாலே கோட்டை வைத்தாள். அம்மா ஒன்று மலை தான் பிளந்து ஒன்னாலே கோட்டை வைத்தாள். அம்மா வெள்ளி நல்ல மரகிழந்து வெள்ளியாலே கோட்டை வைத்தாள். வெங்கல மரகிழந்து வெங்கலத்தான் கோட்டை வைத்தாள். மலை தான் பிளந்து மலை தான் பிளந்து தாலே கோட்டை வைத்தாள். தங்கமலை தான் பிளந்து தங்கத்தாலே ஒரு கோட்டை. வெள்ளிமலை தான் பிளந்து வெள்ளியாலே ஒரு கோட்டை வைத்தார்கள். வெங்கல மலை பிளந்து வெங்கலத்தால் கொட்டை வைத்தார்களா? இரும்பு மலை பிளந்து இரும்பாலே ஒரு கோட்டை வைத்தார்கள். பொன்னாலை மலை பிளந்து பொன்னாலே ஒரு கோட்டை வைத்தார்கள். இருகத மலை பிளந்து இருகதத்தாலே ஒரு கோட்டை வைத்தார்கள். கோட்டைக்குள்ள 7 கோட்டை குடமுடனே போட்டு வைத்து விட்டார்கள். சுற்றி இரும்பால கோட்டை. ஏன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய தங்கம் இல்லம்மா. தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகத எல்லா நவரத்தன கற்கள். தங்கன்னு சொல்லியாச்சுன்னா எங்க மைனி கிடையாது. தங்கம் சொக்க தங்கம். தங்கன்னு என்னோட உனக்கு அந்த நினைப்பு தான் வருது பத்தியா? ஆகையால் சரி அழகுடனே தங்கத்தாரை கோட்டை வைத்து முடித்த போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஒரு கோட்டை வைக்கிறாங்க. முப்பராஜர்கள் 3 பேரும் ரகசியம் பேச ஒரு ரகசிய மண்டபம். யானைகளை குளிப்பாட்டி அலங்கரிப்பதற்கு ஒரு அலங்கார மண்டபம். முனிவு அதாவது குதிரைகளை குளிப்பாட்டி நடத்துவதற்கு ஒரு குதிரை சாவடி. ஆமா. அதாவது இந்த நந்தி தேவர்களுக்கு ஒரு அறை கட்ட வேண்டும் அல்லவா? ஒரு கல்லறை வச்சிரும். இப்ப கல்லர் இந்த வயசுல அவருக்கு வச்சா சரியாகுமா? கல்லறைன்னா கல்லால் ஒரு அறை கட்டி வைக்கணும். நல்ல யோசனை. கல்லாலறை கல்லறை ஆமாப்பா வச்சிரலாம்ல. ஒரு அன்ன சத்திரம் ஒன்று கட்ட வேண்டும். ஒரு மடப்பள்ளியானது வைத்தார்களா? இப்படி எல்லாருக்கும் இந்த அபராதிகளுக்கே கோட்டை வச்சு முடிக்கிறான். சரி. இந்த போது இவனுக்கு ஒரு எண்ணம் வருது. என்னமா சொல்லுகிறாய் தம்பி? நமக்கு கோட்டை வச்சாச்சு. ஆமையா. நமக்கு கோட்டை வைப்பதற்கு வழிகாட்டுனது யாரு? அதாவது தாய் உலகளந்தாள் அல்லவா? ஆகையால் உலகளந்தாள் அம்மாவுக்கு ஒரு கோட்டை வைக்க வேண்டாம். தாயாரவளை நம்மளோட அமர்த்த முடியுமா? அது முடியாது அல்லவா? ஆமா. அவளுக்கு நாம ஒரு கருவறையானது வைக்க வேண்டும். அதாவது அம்மாவுக்கு கருவறை என்று சொன்னால் அது தனியா வைக்கணும். கண்டிப்பாக. கருவறை என்று சொல்லி எதற்காக பெயர் வருகிறது தெரியுமா? எதற்காகமா? அதாவது நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் போயிட்டு வரலாம். ஆமாமா. இப்படி ஒரு ஆலயம் இருக்குதுன்னு சொன்னா சரி. இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போயிட்டு வர முடியுமா? ஒருபோதும் முடியாது அல்லவா? அதுதான் அவங்களுக்கு பூஜாரி உள்ள வச்சிருக்காங்க. ஆமாப்பா. அவங்க மட்டும் தான் அந்த கருவறைக்குள்ள போக முடியும், அம்மாவுக்கு பணிவிடை செய்ய முடியும், அவங்க தான் வர முடியும். சரி. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. என்ன? கோயிலுக்கு சொல்லியாச்சுன்னா 10 பூசாரி இருக்கிறாங்க. உடனே எத்தி சாடி உள்ள போயிருவோம். உண்மைதானே? ஆமாப்பா. ஆகையால் சரி. அம்பாளுக்கு என்று சொல்லி கருவறை வைக்க வேண்டுமே என்று சொல்லி எந்த நாளிலே முத்தாரமே தாயாருக்கு ஓட்டு வைக்கிறார் என்று பார்த்தால் எப்படி அம்மா முத்திர திருநாள் பிறந்த முத்தே மாலை அம்மனுக்கு முத்து மாலை அம்மனுக்கு முற்றமணி மண்டபங்கள் கட்ட அந்த உல்லாச மாந்தையர்கள் ஓடி குசவத்தோழி தாயாருக்கு இந்த ஊரு தாயாருக்கு திருநாள் பிறந்த இந்த ஊரி தாயாருக்கு குசவத்தோழி தாயாருக்கு முத்து மணி மண்டபங்கள் கட்ட உல்லாச மாந்தர்கள் கூடி கொண்ட சோரி முத்து மாலை அம்மனுக்கு முத்து
முத்தை முத்தை தான் எடுத்து சட்டமியில் போட்டரைத்து காதில் எங்கே தாரணி முசுவாரா சந்தனவரத்தினத்தினாரே சட்டமியில் போட்டரைத்து சட்டமியில் போட்டரைத்து தான் சமைத்து போற்றுவர் அடிப்படையோ அவர் போற்றுவர் அடிப்படையோ பிள்ளை அதன் மேல் கிளி பிள்ளையோ அணி பிள்ளை ஒரு வெள்ளஞ்சு வாரா அழகான மண்டபத்தி மேலே அதன் மேல் கிளி பிள்ளையோ அணி பிள்ளை ஒரு வெள்ளி வாரா அழகான மண்டபத்தி மேலே ஒரு கருவறை கோவில் ஒன்று கட்டி முடித்தாங்க. அந்த மண்டபத்தின் மேலே அன்னத்தினுடைய உரைக்கல்லனை வெள்ளையனுடைய உரைக்கள் அன்னம் பிள்ளை தென்னம் பிள்ளை மயில் தாரா கொக்கை இவை அனைத்துடைய உருவானதும் எழுதி வைத்தார்களா? அப்படி உருவானதை எழுதி முடித்த போது சங்கமத்தை தாரெடுத்து சாட்டமையில் பொட்டரைத்து ஜாதிலிங்கக்காரை பூசுகின்றார்கள். அதுவும் தங்கனவர் ரத்தினத்தினால பூசுறாங்களா? பாத்தீங்களாமா? ஆமா. இப்ப எல்லாம் சுண்ணாம்பு போட்டு சுத்தி அடிச்சிருவோம். சுத்தி அடிச்சிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா. முத 4 வரை கூட்டி கேட்பான். உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 1.5 லட்சம் ரூபா. அதானே. பின்ன ஒருத்தனை கூட்டி கேட்பான். ஒரு 1.40. ஒருத்தன் கேட்பான். என்ன மாதிரி விட பாவப்பட்ட வந்து மாட்டுவோம். எப்படி? 40 ரூபாய் முடிச்சிருவாங்க. முடிச்சிருவாங்க. நீங்க எல்லாம் வாங்கி தந்துட்டீங்கன்னா நான் உங்களை வெள்ளை அடிச்சு தந்துருவேன். ஓ அப்படி. அவன் எங்க இருந்து பைப் எடுத்து சுத்தி அடிச்சு விடுவான். அப்படி குழுக்குலா வந்து பாத்தி விடாங்க. அவ்வளவுதான். சாபாஸ். ஆகையால் அம்மளுக்கு என்று சொல்லி மண்டபமானதை கட்டி முடித்த போது நினைக்கிறாங்க நாமல் இனிமேல் என்ன செய்யலாம்? அதாவது கோட்டை இருப்பது மற்றவர்களுக்கு அறிய வேண்டும் அல்லவா? கோவில் என்று ஒன்று இருந்தால் சரி, கோவில் என்று ஒன்று இருந்தால் அதுல சாமி கும்பிட நிறைய மக்கள் வேணும். நிறைய மக்கள் இருந்தாதான் நல்லா இருக்கும். நிறைய மக்கள் இருக்கிறாங்க. பாதி பேர் தான் வருவாங்க. பாதி பேர் கண்டிப்பா வருவாங்க. பாதி பேருக்கு ஒரு 1.5 போல சோர்ந்தனங்கள அப்படி வருவாங்க. ஆமா, அதுக்காக வாராங்கல்ல. ஆகையால் ஆனா நேரத்துல அப்படி கிடையாது. எப்படி சொல்லியாச்சுனா காலை வைக்க முடியாது. எதனால அப்படி? எல்லாரும் வெளியே கொண்டு காலை வச்சிட்டாங்க. அவ்வளவு தூரம் கூட்டம். நேத்து அவ்வளவு கூட்டம். ஆனா வரி கூடுதல் உண்டு. ஆனா இன்னைக்கு வர்றோம். இனிதான் வருவாங்க. இனிதான் வரும். வரட்டு என்ன ஒரு சீரியல் இருக்கு. 12:30 போல ஒரு சீரியல் முடிச்சாச்சுனாக்கி நேர வந்து பணியோட பாப்போம், சாமியாட்டத்தை பாப்போம், சோரத்துக்கு வேலை முடிஞ்சில்ல. ஆனால் சரி, ஒரே ஜாதி ஒரே தெரு ஒரே மதமாக வைத்தோமையானால் கூட்டத்துக்குள்ளாடி குழப்பம் வர நீ பெருசா நான் பெருசா. அதனால பல பல தெருக்கள், பல பல மதங்கள், பல பல ஜாதிகள், பல பல கடைகள் இப்படி எல்லாம் வச்சிடலாமா? எப்படிப்பட்ட தெருக்கள் எல்லாம் வைக்க தெரியுமா? தெருவது வைத்திடுவாரா, தெருவது வைத்திடுவாரா, தெருவது வைத்திடுவாரா, தெருவது வைத்திடுவாரா, தெருவது வைத்திடுவாரா, மானிய தெருவது வைத்திடுவாரா, மரக்குடி வைத்திடுவாரா, மரக்குடி வைத்திடுவாரா, இளவாணிய தெரு வைத்திடுவாரா, பலதனி தெருவது வைத்திடுவாரா, தெருவது வைத்திடுவாரா, கடைகள் வைத்திடுவாரா, பந்தடி சாலைகள் வைத்திடுவாரா, சாலைகள் வைத்திடுவாரா, சாமி வைத்திடுவாரா, புலமணி மண்டபம் வைத்திடுவாரா, மண்டபம் வைத்திடுவாரா, தண்ணியிலே ஒரு மண்டபம் வைத்தேன் தானே முப்பராதி மடுவது மகிழ, மடுவது மகிழ வைரவராதல் வீரபத்ரன் ஒரு வான்கள் வீடம் வைத்திடுவாரா, வைத்திடுவாரா, குழலார் மனமது மகிழ ஓடி வந்து குரவை ஒழிக்க, குரவை ஒழிக்க இத்தனை வைத்து ஒரு முகமாக ஏந்தெல்லாம் ஒத்தார் தன்னை அடி வணங்கி நின்றார்.
வார்ப்பார் திரு வார்த்திவர் திரு ஆமா வைசியர் திரு வாணியர் திரு இடக்குடி மரக்குடி இளவாணியர் திரு ஆமா ஆமா பட்டுக்கடை பவளக்கடை சரி பொட்டுக்கடை வெள்ளாளர்கள் திரு வீதியர்கள் திரு பிராமணர்கள் திரு அந்தணர்கள் திரு ஆமாமா இப்படி பல தெருக்கள் வச்ச போது நினைக்கிறாங்க இவ்வளவு மக்களை வச்சிருக்கிறோம் சரிதான் ஆமாப்பா மக்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல கடை தெரு வைக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடை என்ன கடை வைக்கிறாங்கன்னு கேட்டுருவோம் ஏ தம்பி ஏய்யா டேய் தம்பி அதாவது நீ இந்த கோட்டைக்குள்ள என்ன கடை வைக்கலாம்னு நினைக்கிற நானா ஆமா கள்ளுக்கடை வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். எடுத்த உடனே வாயை பத்தி எப்பவுமே குடிக்கிறதுலயே தான் இருப்பேன். ஆமா 24 மணிக்கூட குடிதான். அதாவது கள்ளுக்கடை வச்சா மட்டும் போதுமா? டேய் தம்பி கள்ளு கடைக்கு பக்கத்துல வேற ஏதாவது கடை வைக்கணுமா? முட்டு கடை வைக்கலாம். சேர்த்து வச்சிக்க. ஏ தம்பி நீங்க என்ன கடை வைக்கலாம்ப்பா? என்ன கடை? ஓ கள்ளு கடைக்கு பக்கத்துல கூட்டு கடையா? நல்ல கூட்டி கணக்கு சொல்லுவியா? நல்ல கூட்டி கணக்கு சொல்லுவியா? ஓ சல்லக்கருவாடு சுட்டா வச்சிருப்பா. எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குமோ? ஏ தம்பி நீ என்ன கடை வைக்கலாம்னு இருக்க? நான் ஓ கூட்டு கடைக்கு பதிலாட்டு வாட்டர் ஷாப். ஆனா நீங்க 3 ஒரு செத்துட்டியல் வச்சிடுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 3 ஒருக்க முச்சத்தில செல தான் வைப்பாங்க. குடிகாரனோன்னு சொல்லி. ஆமா. ஆமாப்பா. சரி. அப்படியே ஏ தம்பி என்ன கடை வைக்கலாம்னு இருக்கற? மலரகம். மலரகம். ஃப்ளவர் ஸ்டோர். ஓ ஃப்ளவர் ஸ்டோர். எஸ். நான் எடுத்து படிச்சவா தான். பாத்தீங்களாமா? ஆமா. அப்ப நான் என்ன கடை வைக்கலாம்னு இருக்கீங்க? நம்ம எப்பவுமே ஒரு ஆளுக்கு கையை பிடிச்சு போடுற மாதிரி மலையில் கடதாம்மா. எப்பவுமே ஒரு ஆளுக்கு கையை பிடிச்சு போடுறாங்க. ஆமா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 25 ரூபாய் வருவாங்க. உனக்கு நான் கையை பிடிச்ச வளையல் போடுவல? எனக்கு பயங்கர ஆமா. அதனால அதாவது கையை பிடிச்சு வளையல் போடுறதெல்லாம் அந்த காலம். சரி. இந்த காலம் கையில வளையல் கொடுக்கும் போதே கைப்படக்கூடாது. செவுடு பிஞ்சிட்டு. ஆமா அதனால சரி வளையல் கடை போடுங்க நல்லதுதான். ஆகட்டும் என்று சொல்லி பல கடைகள் கடை தெருவுகள் எல்லாம் வைத்து முடித்தார். சரி வைத்து முடித்த போது இவன் மனதுக்குள்ள நினைக்கிறான் என்ன தம்பி என்ன கடைகள் கடை தெருவுகள் எல்லாம் வைத்தாச்சு. அம்பாளுக்கு கோவிலும் கட்டியாச்சு. ஆமா நம்ம வச்சிருக்கிற கோட்டை அம்மாவுக்கு பிடிச்சிருக்குதானே கேட்க வேண்டாமா? அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோட்டைக்குள்ள அப்புறம் சொல்லுவோம். ஆகட்டும் என்று சொல்லி தாயார் உலகளந்தாள் இடத்துல வருகின்றார்கள். என்ன என் தாயை உலகளந்தாள். என்னப்பா அம்மா தங்களுக்கு என்று சொல்லி ஒரு கோட்டையானது வைத்து கருவறையும் தனியாக வைத்திருக்கின்றோம். சரி கோட்டையானது பிடித்திருக்கிறதா வந்து பார்த்து சொல் தாயே. கோட்டை பிடிச்சிருக்குதான்னு பார்க்கணும் அவ்வளவுதானே. ஆகட்டும் என்று சொல்லி உலகளந்தாள் அம்மையானவள் இந்த முப்புற கோட்டைய அப்படியே சுற்றி பார்த்து வர்றாங்களாம். முப்புற கோட்டை சுற்றி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் மொய்குழலால் சொல்கின்றாள் அருமை செல்வங்களே முப்புராதி இந்த முப்புற கோட்டையானது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இரணியேனோ ராவணனோ இரணியேனோ ராவணனோ இக்கோட்டை தெரியா இந்த முப்புற கோட்டையானது எப்படி இருக்கிறது தெரியுமா? அதாவது முன்னொரு சமயத்தில் இரணியனும் கோட்டை வைத்தான். சரி ராவணனும் கோட்டை வைத்தார்கள். அந்த இரணியனும் ராவணனும் இட்டு வச்சிருந்த கோட்டையை விட என்னுடைய அருமை மக்களே முப்புராதி இட்டு வச்சிருக்கீங்களே இந்த கோட்டை மிகவும் அற்புதமா இருக்குதுப்பா. ஏதோ உங்களை சின்ன சிறு குழந்தைகள் என்றுதான் நினைத்தேன். நீங்கள் வயதிலே சிறியவர்களாக இருந்தால் அனுபவத்தில் ரொம்ப பெரியவர்கள் அல்லவா? அப்படி என்று சொல்லி முத்தாரமை தாயானவள் முப்புற
கோட்டைக்குள்ளே சென்று வடக்கு முகமா அம்மா இருக்காங்க. சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா பப்பராஜன் நினைக்கிறானே அண்ணா, அதாவது கோவில் கட்டியாச்சு, உடனே அம்மாவும் குடி இருத்தியாச்சு. இனிமே தண்ணீர் இல்லாத தளத்தில் யாராவது தகையாறுவார்களா? யாரும் தகையாற மாட்டார்கள். அதனால இந்த ஒப்பர கோட்டைக்குள்ள ஒரு தண்ணீருக்கு வழி செய்ய வேண்டும். உலகளந்தால் இடத்திலையும் வந்து சொல்ல ஆகட்டும் என்று சொல்லி உலகளந்தால் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய திறப்பை எடுத்து நட்டக்கூடிய நேரத்தில் சரி ஒரு தானாறு வந்து பிறந்ததா? தானாறு தானாக வந்து தோன்றுகிறதா? அங்கவை சங்கவை பொங்கவை எங்க வைக்கணும்? அது எல்லாம் எனக்கு மைன். ஓ, எல்லாரும் உங்க மைன். அதான் ரொம்ப பொங்கிட்டு இருக்காங்களோ? ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பார்த்தா ஆமா, குழந்தைகிட்ட கொஞ்சம் பரவசமா தான் இருக்கும். அதாவது பார்த்தார்கள் உடனடியாகவே இப்படி இங்க இருக்க அந்த தானாறு ஆனதிலையும் முதலைகள் திமிங்கலங்கள் விச நாகங்களை எல்லாம் பிடித்து போடுறாங்க. எதற்காக என்று சொன்னால் தேவாதி தெய்வர்களுக்கு கண்டிப்பாக இந்த முதலை விசனாகம் தேவைப்படும். ஐக்க வைக்க வேண்டும் அல்லவா? ஆமாப்பா. இல்ல, கடிக்க வைக்க வேண்டும் அல்லவா? ஒரு கடிக்க ஆமாமா ஆகட்டும் என்று சொல்லி சரி அந்த உப்புரகோட்டையிலே வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இங்கு இப்படி இருக்க உப்புராதி 3 பேரையும் சின்னஞ்சிறு குழந்தையாக கானகத்திலே விட்டு விட்டு கைலாசமலைக்கு சென்றாரே நந்தி தேவர். கைலாசமலையில் வந்து பகவானை பார்த்து சொல்லுகிறார். பகவானின் திருவடியை நாடி என்னைய சொல்லுகிறார்கள். கேட்ட பகவான் என்னம்மா உப்புர கானகத்திலேயும் 3 குழந்தைகளையும் தனியாக விட்டு விட்டு வந்து விட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார். ஆலயம் தொழுவது சாலமம் நந்தென்றல்லவா சொல்வார்கள். அதனால அந்த உப்புர கானகத்துல ஒரு கோவில் ஒன்று வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சரி, எனக்கு நீங்க சிவலிங்கம் தர வேண்டும். அதாவது சிவலிங்கம் தர வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? அவர்களோ அரைக்கு மாறியின் எடுத்த குழந்தைகள். சரி, அந்த அரைக்கு மாறியின் எடுத்த குழந்தைகளுக்கு சிவலிங்கத்தினுடைய புதுமை ஒருபோதும் தெரியாது. இருந்தாலும் தங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமா, தெரியும் தானே? ஆமா. ஒரு முறை நான் எடுத்து உரைக்கின்றேன். சரி, அதாவது சரி உடனடியாகவே பார்த்தார் இந்த நந்தி தேவர் சொல்லுவார், ஐயா சிவலிங்கத்தின் மதுமை அவைகளுக்கு தானே தெரியாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தின் மதுமையானதை எடுத்து சொல்கிறேன் கேளும் என்று கோமிதனிலே வைத்து பூஜை செய்தார். பாதாளம் புகுந்து வேறோனோ ஏவமுடுதல் மீறி பூஜை செய்தார். ஒரு நொடியில் முடித்து விடுமேதா. ஆசாரம் இல்லாத வேர்கள் இதை தொட்டார். ஆசாரம் இல்லாத வேர்கள் இதை தொட்டார். பேரந்தன்னில் பறந்து விடுமேதா. இந்த மாசல்ல சிவலிங்க வரலாறு சொன்னேன். வைத்ததை எடுத்து உன்னை கொத்தபடி செய்வாய். வைத்ததை எடுத்து உன்னை கொத்தபடி செய்வாய். அதாவது இந்த சிவலிங்கத்தை பூமியில் வைத்து பூஜை செய்தார். புவனம் பாதாளம் எங்குமே உயிர் ஒன்று விடும். ஏமும் ஒரு தண்ணீரிலே வைத்து பூஜை செய்தோம் என்று சொன்னால் சரி கண்டிப்பாக திட்டமாக தண்ணீரானது கெட்டுவிடும். அது மட்டுமா தீயிலே சிவலிங்க பூஜையானது செய்தால் அக்கினியே எரிந்து விடும். ஆசாரம் இல்லாத வேர்களை நீ தொட்டால் அந்தரத்துல பறந்து போயிடும். ஆசில்லா சிவலிங்கத்துடைய வரலாறை உரைத்து விட்டேன். தங்களுக்கு எத்தனை சிவலிங்கம் வேண்டும்? ஒரு 103 சிவலிங்கம் ஆகட்டும் என்று சொல்லி 103 சிவலிங்கமானது அது இருக்கிறது.